அருண்ஜேட்லி மைதானத்தில் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணி அடித்த 187 ரன்களை ராஜஸ்தான் அணி 17 பந்துகளை மீத வைத்து வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்த போட்டியின் தோல்விக்கு பிறகு பேசியுள்ள கேப்டன் MS தோனி, ஸ்கோர் போர்டில் நாங்கள் நல்ல ஸ்கோரை வைத்தோம், ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே சில விக்கெட்டுகளை பறிகொடுப்பது லோவர் மிடில் ஆர்டருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இதுபோன்று ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை பறிகொடுக்கும் பொழுது லோவர் மிடில் ஆர்டர் 20 ஓவர்கள் வரை முழுமையாக பேட்டிங் செய்ய முடியாமல் போகலாம். டெவால்ட் பிரிவி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். டாப் ஆர்டர் விக்கெட்டுகள் விழுந்ததை ஈடுகட்ட தன்னால் முடிந்ததை செய்தார். அதாவது ரிஸ்குகளை ஆடினார் என்று கூறலாம். இது போன்று ரிஸ்க் எடுத்து ஆடும் விஷயத்தில் தான் நாங்கள் எங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்சுல் கம்போஜின் பந்துவீச்சானது சிறப்பாக உள்ளது. அவரிடம் அவ்வளவாக ஸ்விங் இல்லை என்றாலும் கூட பேட்டர்கள் பந்தை கணிக்க முடியாதவாறு பந்து வீசக்கூடிய சீம் மூவ்மெண்ட் அவரிடம் உள்ளது. இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மோசமாக தனது கணிக்க முடியாத பந்து வீச்சால் அவர் உங்களை தாக்கலாம். இந்த போட்டியில் பவர் பிளேவில் 3 ஓவர்களை வீசினார். ஆனால் அவ்வளவாக ரன்களை விட்டுக் கொடுக்கவில்லை. களத்தில் சென்ட்ரல் பேட்ஸ்மேனாக நின்று பேட்டிங் செய்யும் பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக இதுபோன்று ரன்களை விட்டுக் கொடுக்காமல் பந்து வீசுவது கடினம்தான். இப்போது இருக்கும் யங் பிளேயர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியிலுமே நன்றாக ஆடும் பட்சத்தில் கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வேண்டும். நீங்கள் 200க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அங்கு கன்சிஸ்டன்டை மெயின்டைன் செய்வது கடினமாக இருக்கும். களத்தில் நீண்ட நேரம் நின்று ஒரு பெரிய இன்னிங்ஸை ஆட வேண்டும். அதே நேரத்தில் அதிகமாக அழுத்தம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒருவேளை இது உங்கள் IPL கிரிக்கெட்டில் முதல் சீசனாக இருந்தால் அதிகமாக எதையும் செய்து பார்க்க நினைக்க வேண்டாம். அணியில் உள்ள சீனியர் பிளேயர் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃபிடம் அவர்களது அனுபவத்தை கற்றுக்கொண்டு போட்டியை எப்படி வெற்றியுடன் முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போதுள்ள யங் பிளேயர்களுக்கு இதுதான் எனது அறிவுரையாக இருக்கும் என்று கேப்டன் MS தோனி பேசியுள்ளார்.